Romans chapter 8 verse 14 says like this. ரோமர் எழுதின நிருபத்தின் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. They who are led by the Spirit of God, they are the sons of God. படிங்க 8:14. Romans chapter 8 verse 14. 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். You see, when the Lord Yeshua was, before he underwent to the pains in the garden of Gethsemane and then he went on to Calvary. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் வேதனை கூடாய் கடந்து போய் அதுக்கு பிறகு அந்த கல்வாரி எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு முன்பதாக He said to his disciples, அவருடைய சீஷர்களை பார்த்து, I will not leave you orphans. உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன் என்று சொன்னார். I will send my comforter to you. என்னுடைய தேற்றவாளரை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன். The comforter will come. தேற்றவாளர் வரும் பொழுது and he will lead you. உங்களை நடத்துவார். And he will do three very important things. மூன்று முக்கியமான காரியங்களை தேற்றவாளன் செய்வார். You see, the Lord, when he went to heaven, he did not leave us alone. He sent the third person of the triune God so that he can be physically with us. பரலோகத்துக்கு நம்முடைய தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர் நம்மை தனிமையா இந்த பூமியிலே விடாமல் அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ற தியேக தேவனிலே ஒரு தேவனாய் இருக்கிற அவரை அனுப்பி விட்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Holy Spirit was sent so that he could become our comforter. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை தேற்றும்படியாய்தான். Hallelujah. Hallelujah. He is not just our comforter. அவர் நம்மை தேற்றுகிறவராய் மட்டுமல்லாமல், but the person of Holy Spirit leads us into very three important character trait of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மூன்று காரியங்கள் ஊடாய் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. Gospel of John chapter 16 Jesus says about it. யோவான் சுவிசேஷத்தின் 16ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. He will convict the world about three things. உலகத்தை மூன்று காரியங்களை குறித்து அவர்கள் அப்படியாய் உணர்த்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. When we are filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, yes, we sing songs, நாம் பாடல்களை பாடுகிறோம், அது உண்மைதான். we rejoice in the Lord, கர்த்தரிலே களி கூறுகிறோம், அதுவும் உண்மைதான். we speak in tongues, அந்நிய பாஷைகளிலே பேசுகிறோம், அதுவும் உண்மைதான். we are filled with the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம், அதுவும் உண்மைதான். but what is the greatest evidence of the presence of Holy Spirit? ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்றதுக்கான ஒரு பெரிய ஆதாரம் என்னவென்றால், the greatest evidence is, பெரிய ஒரு ஆதாரம் என்னவென்றால், he will bring conviction. அவர் நமக்குள்ளாக ஒரு குற்ற உணர்வை கொண்டு வருவார். What conviction? எப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வா இருக்கும்? The 8th verse of 16 John 16 says யோவான் like this. 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Hallelujah. Hallelujah. He will convict the world of sin, அவர் உணர்த்துவார். எதை குறித்து உணர்த்துவார்? பாவத்தை குறித்தும், of righteousness, நீதியை குறித்தும், and of judgment. நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார். In this short time I will go like lightning, my brothers and sisters, because I want to give the word to the church. சபைக்கு வேகமாய் ஒரு செய்தியை கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are going to look at the different character traits of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய விதவிதமான குணங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Jesus said like this. இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார். He will not speak about himself. அவரை குறித்து மேன்மை பாராட்டிக் கொள்ளாமல், He will always be happy to remain in the background. எப்பொழுதும் பின்னணியிலே இருந்து அப்படியாய் சந்தோஷப்படுகிறவராய் அவர் இருப்பார். His mission in this world is to lift the name of Jesus Christ. இந்த உலகத்திலே அவருடைய ஒரு நோக்கமே இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிறது மட்டுமே தான். Hallelujah. Hallelujah. He will lift up Jesus. இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற செயல் செய்வார். He will lift up Jesus in and through us. இயேசு கிறிஸ்துவே நம்மிலிருந்தும் நம்மை கொண்டும் உயர்த்துவார். How is it that Holy Spirit lifts up Jesus? எப்படி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவார் என்று பார்த்தால், Paul calls that as a mystery. பவுல் அதை மர்மம் என்று விவரிக்கிறதை பார்க்கிறோம். Paul says the mystery that was hidden through the ages மர்மங்கள் காலகாலமாய் அடங்கி இருக்கிற மர்மங்கள் என்று பவுல் அதை சொல்லுகிறார்.
has now been revealed by the presence of God. அது இப்பொழுதே தேவ பிரசன்னத்தினால் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. And that is in Colossians chapter 1 verse 27. The mystery that was hidden through the ages is now revealed, and that is Christ in you, the hope of glory. கலோசர் முதல் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் அது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கலோசியர் முதல் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். Hallelujah. Hallelujah. Do you understand, church, what the Lord is speaking, what the word is speaking to us? தேவனுடைய வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது புரிந்து கொண்டிருக்கிறதா? Holy Spirit will not speak of himself, பரிசுத்த ஆவியானவர் தம்மை குறித்து அவர் பேசிக்கொள்ளாமல், but he will lift up my name, that is Jesus' name. ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய நாமத்தை உயர்த்துவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். Where do we see that? அது எங்கே பார்க்கிறோம்? Read the 13th and the 14th verse of John chapter 16. யோவான் சுவிசேஷத்தின் 16ஆம் அதிகாரத்தின் 13 14 ரெண்டு வசனங்களை படிப்போம். John 16, 13 and 14. Yes. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். He will take what is from me and he will glorify அவர் me. என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு என் நாமத்தை மகிமைப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. That is the mission of Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு குறிக்கோள் என்று பார்க்கிறோம். Here in this church, that is the mission of Holy Spirit. இந்த சபையாரே கேளுங்கள், அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு நோக்கம். He wants to glorify that name, the name called Yeshua, the name called Jesus Christ. இயேசு என்ற அந்த நாமத்தை மேன்மைப்படுத்துகிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு செயல் என்று பார்க்கிறோம். In this little time that we have, very quickly we will see in what all ways Holy Spirit is compared with. பரிசுத்த ஆவியானவர் எந்த விதத்திலே அப்படியாய் ஒப்பிடப்படுகிறார் வேதத்தின்படி நாம் சற்று காரியங்களை பார்க்கலாம். Number one, Jesus said like this. முதலாவதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், when the Spirit is come, இந்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது he will lead you into all the truth. அவர் சகல உண்மைக்குள்ளாக சத்தியத்தைக்குள்ளாக உங்களை நடத்துவார். And then he says like this in John chapter 7, யோவான் 7ஆம் அதிகாரத்திலே and the 38 and the 38th verse. 38 39 இந்த ரெண்டு வசனங்களிலே Let us read. Yes. தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Did you listen, church? வசனத்தை கேட்டுமா? He says that he that believes on me, என்னை விசுவாசிக்கிறவன், as the scripture says, வேதம் சொல்லிருக்கிறபடியே rivers of living water will flow out of his belly. உள்ளத்திலிருந்து அப்படியே ஆறுகள் நதிகள் புறப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. What is Jesus saying? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? Rivers, நதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. of living water. ஜீவ தண்ணீரின் நதிகள். Hallelujah. Hallelujah. What is the meaning of rivers of living water? ஜீவ தண்ணீர் நிறைந்த நதிகள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? How does this come as an experience in a child of God? தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையிலே இது எப்படியாய் அனுபவிக்க முடியும்? The word of God leads us to really go into the place of chewing the word and saying, Lord, let the word minister to me. How does that apply in my life, that when Holy Spirit becomes rivers in my life? பரிசுத்த ஆவியானவர் எப்படி அது தண்ணீராய் நதிகளாய் எனக்குள்ளிருந்து புறப்படும் என்று சொல்லுகிறதே, நீர் எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். Little quickly understanding what does it mean by rivers of God. தேவனுடைய நதிகள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை வேகமாய் பார்க்கலாம். The beauty of this is shown in the first book of the Bible. வேதத்திலே முதலாவது எழுதப்பட்ட அந்த வேத பகுதியிலே இதன் குறித்தான ஒரு
படகு அங்க அடங்கி இருக்கிறதை பார்க்க We see முடியும். the picture of the river of God in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய நதிகள் என்று சொல்லப்படுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும். The same picture we see in the book of Ezekiel. அதே காட்சியை மறுபடியும் எசேக்கியேல் புத்தகத்திலே பார்க்கலாம். And then in the last book of the Bible we see the same river. அதே கடைசி புத்தகத்திலும் வேதத்தின் கடைசி புத்தகத்திலும் கூட அதே நதிகளை குறித்து பார்க்கலாம். Very quickly let us go to the second chapter of Genesis. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் And let us read from the 10th verse. 10ஆம் வசனம் முதல் கொண்டு What does it say? என்ன சொல்லுகிறது? Genesis chapter 2 verse 10, 11. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதியோடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்தில் பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்தில் பில்லதாகும் கோமைத கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றியோடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதகேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் That's வைத்தார். it. Hallelujah. ஹalleluya. There was one river. ஒரு நதி அங்கே பார்க்கிறோம். And then it started parting into 4. அதற்கு பிறகு அது நான்காய் பிரிகிறதை பார்க்க முடியும். Hallelujah. ஹalleluya. The first river went, that was starting to go is called Pishon. பீஷோன் என்று சொல்லப்படுகிற அந்த முதல் நதியை குறித்து அந்த 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். And then in the 13th verse the second river is named. 13ஆம் வசனத்திலே அந்த மூன்றாவது நதிகளை இரண்டாவது நதியை குறித்து The சொல்லப்பட்டிருக்கிறது. second river is Gihon. கீஹோன் என்று சொல்லப்படுகிற அந்த நதியுடைய பேராகும். And the third river in the 14th verse says it is Hiddekel. மூன்றாவது நதியை பார்க்கிறோம் இதெக்கேல் என்று பெயர் உள்ளது. And the fourth river நான்காவது நதி in the same verse is called Euphrates. எப்ராட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நான்காவது நதியை பார்க்கிறோம். Pishon, பீஷோன், Gihon, கீஹோன், Hiddekel, இதெக்கேல், and Euphrates. எப்ராட்டிஸ் என்று பார்க்கிறோம். There is a meaning in everything that the word of God speaks to us. தேவனுடைய வார்த்தை, தேவனின் இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. When we go in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது Hallelujah. John chapter 2 verse 27 says the anointing will teach you all the truth. Hallelujah. யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது அபிஷேகமானது உங்களுக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுக்கும். Holy Spirit will enlighten our eyes to see the deeper hidden truth of the word of God. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கண்கள் அப்படியாய் ஒளி அடையும்படியாய் செய்வார். எதற்காக என்றால் வேதத்தில் அடங்கி இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாய். In the book of Ezekiel says wherever this river went, whatever was dead, it came back to life. எசேக்கியேல் எழுதும் பொழுது சொல்லுகிறார் இந்த நதி பாய்ந்து சென்ற இடமெல்லாம் ஜீவன் உண்டானது என்று பார்க்கிறோம். Listen church, the river of God gives life to us. தேவனுடைய நதியானது ஜீவனை கொடுக்கிற ஒரு நதியாய் இருக்கிறது. The river of God brings back the dead to life. தேவனுடைய நதியானது மரித்து போனவைகளுக்கு ஜீவனை கொடுக்கிற நதியாய் இருக்கிறது. Nothing that comes in touch with the river can remain dead. She will be filled with the life of God. அந்த நதியோடு அப்படியாய் தொடர்பில் வருகிறவர்களுக்கு ஜீவன் நிச்சயமாய் உண்டாகும். Hallelujah. Hallelujah. Not just life. ஜீவன் மட்டுமல்ல. Jesus says like this. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் It will be like a fountain. அது ஒரு ஊற்றை போல உங்களிலிருந்து புறப்படும். It will jump out of you. உங்களிலிருந்து அது புறப்படுகிற ஊற்றாய் மாறும். Oh, glory to God. Hallelujah. Brother Arogyavaraja was saying that when this comes in our life, our fear will go away. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது என்ன நடக்குமா? நம்மை விட்டு பயம் நீங்கி போகும் என்று சகோதரன் சொன்னார். தைரியம் and courage will start filling us. தைரியமும் அப்படியாய் ஒரு பலனும் நமக்குள் நிரம்ப தொடங்கும். That is what these rivers show to us. அதுதான் இந்த நதிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாய் இருக்கிறது. This is a long subject, but I am just giving you this as a point so that you can go and meditate back in your houses. உங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போய் நாங்கள் சொல்லுகிற குறிப்புகளை எழுதி வைத்து நீங்கள் தியானிக்கும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். River number 1, Pishon. பீஷோன் என்று நாம் பார்த்த முதலாவது நதி. What is the Hebrew meaning of Pishon? பீஷோன் என்று சொல்லப்படும் அந்த வார்த்தையின் எபிரெய மொழியிலே பார்க்கும் பொழுது its meaning in Hebrew is it is a scattering river. It will not make you sit in one place. It will make you to go from
Judea to Samaria, from Jerusalem to the ends of the earth. And the This is a scattering river. அந்த பீஷோன் என்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் அர்த்தம் என்னவாகும்? அது சிதறடிக்கிறதா இருக்கிறதாம். எப்படி சிதறடிக்கிறது? ஒரே இடத்தில் இல்லாமல் எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகத்தின் எங்கும் நாம் சென்றும்படியாய் நம்மை சிதறடிக்கிற ஒரு நதியாய் அது இருக்கிறது. Glory to God. Hallelujah. Jesus said to his disciples in Acts chapter 1 verse 8, which the servant of God said before us. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, The Spirit of God will come on you. தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வருவார். When the Spirit comes, அந்த தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது you will be endued with power, நீங்கள் பலனடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. and you will become my witness. நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் மாறுவீர்கள். And you will move from Judea to Samaria to the ends of the earth. நீங்கள் எருசலேம், யூதியா, சமரியா உலகத்தின் எல்லை வரைக்கும் நீங்கள் போவீர்கள். The story of the kingdom of God is continuing. தேவனுடைய ராஜ்யத்தின் கதை நம்மை கொண்டு தொடங்கி முன்னே சென்று கொண்டிருக்கிறது. That story will continue till the last people group, till the last language, till the last tribe is added to the kingdom of God. அந்த கதையானது தேவன் விரும்புகிற அந்த கடைசி ஜாதி, ஜனம், கோத்திரம் சேருகிற வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். Let us read Revelation chapter 7 verse 9. வெளிப்படுத்தல் எழுதின 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Very quickly read. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். Sagala Jadi, Gotram, Vamsham, from every tribe and tongue and people. How many people? No one could number. Unnumbered people in white robes and with fig trees in with olive trees in their hands. குறித்தோலை கையிலே பிடித்தவர்களா யாரும் எண்ண கூடாத திரளான ஜன கூட்டம் அங்கே சகல ஜாதி ஜனங்கள் கோத்திரத்திலிருந்தும் அங்கே ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். God has a mission to complete in India. இந்தியாவிலும் கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் அதை நிறைவேற்ற ஒரு நோக்கம் இருக்கிறது. 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக a disciple who said, I cannot believe unless I touch him. ஒரு சீஷன் இப்படியாய் சொன்னா, நான் தொட்டு பார்க்கிறது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன ஒரு சீஷன், unless I put my fingers on his wounds, என்னுடைய விரல்களை அவருடைய காயப்பட்ட கரங்களிலே நான் அப்படியாய் தொட்டு நான் பார்க்கிறதுக்கு முன்பதாக, to that doubting Thomas, அந்த சந்தேகப்பட்ட தோமாவை கொண்டு Jesus appeared in the room. இயேசு அவரை வந்து சந்தித்தார். And he said, Thomas, come and touch me. தோமா, இதோ என்னுடைய காயங்கள், வந்து தொட்டு பார் என்று சொல்லி, and doubting Thomas became the greatest believer of Jesus. அந்த சந்தேகம் நிறைந்த தோமா எப்படியாய் மாறிவிட்டான்? இயேசுவை நம்புகிற ஒருவனாய் மாறிவிட்டான். And on the day of Pentecost, அந்த பெந்தகோஸ்தின் நாளிலே, on the day of Pentecost, பெந்தகோஸ்து நாளிலே amongst 120 people, 120 பேர் அங்கே கூடியிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, Thomas was in the middle of them. தோமா கூட அவங்க மத்தியிலே காணப்பட்டார். Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலும் இறங்கியது. The fire of God came. தேவனுடைய அக்கினி அவர் மேலும் இறங்கியது. Thomas could not sit there. தோமா அங்கே உட்கார்ந்து இருக்க முடியவில்லை. As the servant of God said, separate unto me, Holy Spirit was literally saying, separate Thomas to India. தோமாவை இந்தியாவுக்காக நீங்கள் பிரித்து அனுப்புங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை போல இருந்தது. The river Pishon was inside Thomas. பீஷோன் என்று சொல்லப்படுகிற அந்த நதியின் குணங்களில் தோமாவிலும் காணப்பட்டது. He ran towards India. இந்தியாவை நோக்கி அவர் ஓடி வந்தான் என்று பார்க்கிறோம். My dear brothers and sisters, today we have this Bible because Holy Spirit sent Thomas to India. இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே இந்த வேதம், தேவன் அறிமுகமாய் இருக்கிறார் நம்முடைய தேசத்துக்கு என்றால் தேவன் தோமாவை நம்முடைய தேசத்துக்கு அனுப்பினபடியால். Can we all shout aloud hallelujah? சத்தமாய் ஹalleluya சொல்வோமா? You are the children of God, I am the child of God, because the man Thomas was sent by the Holy Spirit. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு காணப்படுகிறதுக்கான காரணம் தோமா நம்முடைய இந்தியா தேசத்துக்கு அனுப்பினபடியால். Hallelujah. Hallelujah. But the mission and the story of God in India is not over. ஆனால் தேவன் திட்டம் வைத்திருக்கிற திட்டங்கள் இந்தியாவை குறித்து அது முடியவில்லை இன்னும்.
Today also the Holy Spirit is filling Pishon inside of us. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த பீசோன் என்ற நதியோடு நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். That made a brother Arogyaraj to run to Bihar. அதுதான் பிரதர் ஆரோக்கியராஜ் பிஹாருக்கு ஓடி தேவனுக்காக உழைக்கும்படியாய் Different செய்தது. men of God are running to northern part of India, in different villages of India, because India will be saved for Jesus. விதவிதமானவர் தேவன் காட்டுகிற இடங்களுக்கு ஓடி ஓடி உழைத்திருக்கிறதுக்கான காரணம் தேவன் அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறபடியால் தான். Do you believe it, church? இந்தியா ரட்சிக்கப்படும், அதை நம்புகிற விசுவாசம் இருக்கிறதா? How many of you believe that India will be saved? எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும் என் தேசமாகிய இந்தியா ரட்சிக்கப்படும்? How many of you believe no one can stop the power of the gospel of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah! Hallelujah! Every tribe of India, தேசத்தில் நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற சகல ஜாதியும், every language of India, சகல பாஷை கோத்திரக்காரரும் கூட, every tongue of India, சகல நாவுகளும் கூட they will come to the feet of Jesus. இயேசு கிறிஸ்துவ பாத தண்டை அவங்களை கொடுக்கிற நாள் வரப்போகிறது. Hallelujah! Hallelujah! The power of the love of God will attract people. தேவனுடைய அன்பின் வல்லமையானது அவங்களை இழுத்துக் கொள்ளும் அவரண்டே. I met with one brother yesterday நேற்று தினத்திலே ஒரு சகோதரனோடு நான் அப்படியாய் சந்தித்தேன். who was going to become a Swamiji. ஒரு சுவாமிஜியாய் மாற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டு But the கொண்டிருந்தார். Lord of all the Lords pulled him towards him. ஆனால் கர்த்தாதி கர்த்தாவாகிய தேவன் அவரை இழுத்துக் கொண்டார் என்று நான் கேள்விப்பட்டேன். Because his Swami said like this. ஏனென்றால் இந்த சுவாமி சொன்னாராம், He said, I want to go to heaven. நான் பரலோகத்துக்கு சேர வேண்டும், அதுக்கு வழி என்ன என்று கேட்டாராம். That Swami said, அவர் இந்த சுவாமிஜி ஒரு சுவாமிஜி மற்ற சுவாமிஜி இடத்தில் கேட்டாராம், if you have come to me to go to heaven, please don't come. அந்த கேள்வி அந்த பதில் கொடுக்கிற அந்த சுவாமிஜி சொன்னாராம், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அது இங்கே கூடாத காரியம். When he asked, where can I go? அப்பொழுது நான் பரலோகம் சேர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த சுவாமிஜியாக வேண்டுவர் கேட்டும் பொழுது He said like this, அவருடைய பதில் இதுவா இருந்தது, this person Jesus can take you to heaven. இயேசு என்ற ஒருவர் தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். Hallelujah! Hallelujah! The people know who is the name who can take you to heaven. எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போக முடியும் தேவன் யார் என்று. Do you want to praise the name of Jesus? அந்த இயேசுவின் நாமத்தை நாம் துதிப்போமா இப்பொழுது? Hallelujah! Hallelujah! Pishon, the river is working inside of us. நமக்குள்ளாக பீஷோன் என்ற நதியின் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. How many of you can say that there is a Pishon river inside me? எனக்குள்ளும் அந்த பீஷோன் நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you believe that there is a river called Pishon inside you? எனக்குள்ளும் பீஷோன் என்ற அந்த நதி பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. Only few people think like that. சிலர் மட்டும் தான் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Jesus said rivers will flow. இயேசு உங்களை கொண்டு உங்களுக்குள் நதிகள் புறப்படும் என்று சொல்லி How many இருக்கிறாரே. of you are filled with the Holy Spirit? எத்தனை பேர் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? How many of you are filled with the Holy Spirit? எத்தனை பேர்கள் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் If you have நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? the Holy Spirit, there is a river called Pishon inside you. ஒருவேளை பரிசுத்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் பீஷோன் என்ற நதியும் உங்களுக்குள் நிச்சயமா இருக்கிறது தான். You will not be able to sit inside your house. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் உட்கார முடியாது. That Holy Spirit will say, go and tell. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஊக்குவித்துக் கொண்டு போ, என்னை குறித்து சொல் என்று அப்படியே ஊக்குவித்துக் Go and tell your கொண்டிருப்பார். neighbor. உன்னுடைய நெய்பருக்கு என்னை குறித்து சொல். Go and tell in your colony. உன்னுடைய காலனிகளிலே என்னை குறித்து போய் சொல்லு. நீ Go to the marketplace in Kanyakumari and tell about me. மார்க்கெட் இடங்களுக்கு போய் நீ என்னை குறித்து சொல் என்ற ஒரு ஊக்கம் உங்களுக்கு உண்டாகும். How many of you are feeling the push of the Holy Spirit? எத்தனை பேர் அப்படிப்பட்ட அப்படியா தேவன் என்னை உணர்த்தினார் என்று Lift up your hand. சொல்லுகிறீர்கள்? How many of you are feeling the push of the Holy Spirit? கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் என்னையும் கூட இப்படிதான் ஏவி கொண்டிருக்கிறார் என்று Say சொல்லுகிறீர்கள். that, push me, Holy Spirit. என்னை இன்னும் தொடர்ந்து நீர் ஏவி நடத்துவீராக. Let your river push me. உம்முடைய நதியானது என்னை அப்படியே ஏவி தொடர்ந்து நடத்துவதாக. Hallelujah. Hallelujah. Whole Kanyakumari should be saved. கன்னியாகுமரி முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். Do you believe that God can do it? தேவன் அதை செய்ய முடியுமா? God நம்பிக்கை is- இருக்கிறதா? Hallelujah. God is able to do it. தேவன் அதை செய்ய வல்லவராய் தான் இருக்கிறார். Second river, இரண்டாவது நதியை பார்க்கிறோம். Gihon river. கிஹோன் என்று சொல்லப்படுகிற நதி.
Gihon's meaning is, கீஹோன் என்று சொன்னால் அதோடைய அர்த்தம் it is a sharp river, அது கூர்மையான ஒரு நதியா, it is a cutting river. அது வெட்டுகிறதாம், அது கூர்மையாய் இருக்கிற நதி. Listen carefully. கவனமாய் கேட்போம். Gihon is a sharp river. கீஹோன் என்ற நதிக்கு அந்த அர்த்தம் கூர்மையானது என்றுதான் அர்த்தம். It will be cutting. The river will cut us. அந்த கூர்மையான செயல் என்ன செய்யும் என்றால் அது அப்படியே தாக்குகிற இடமெல்லாம், பாய்ந்து செல்லுகிற இடமெல்லாம் அப்படியே வெட்டி போடுகிறதாய் காணப்படும். How does this river cut us? இந்த நதி எப்படி அதை வெட்டி போடும்? The river uses the double-edged sword of the word of God. அந்த நதியானது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வசனத்தை பயன்படுத்தும். And it will come and it will start cutting us. அது நம்மை வந்து அப்படியாய் நம்மை கிரியை செய்கிறதாய் மாறும். How many of you sense the cutting presence of Holy Spirit? எத்தனை பேர் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த பாய்ந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் அனுபவித்துக் How many of you கொண்டிருக்கிறீர்கள்? sense the convicting cutting of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் என்னையும் கூட அப்படியாய் அவருடைய வசனம் என்னை பாய்ந்து செல்லுகிறது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. ஹalleluya. He will keep on cutting me till the time He comes to shape me in the image of my Lord and Savior Jesus நம்முடைய Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அவருக்கு ஒப்பற்றதாய் நாம் மாறுகிற வரைக்கும் நம்மிலே அவருடைய வசனங்கள் பாய்ந்து கொண்டே இருக்கும், நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். Hallelujah. ஹalleluya. We need to humble ourselves and say that. நம்மை நாமே தாழ்த்தி நாம் தேவனை பார்த்து சொல்ல வேண்டிய Let காரியம், Gihon flow from inside of தேவரே me. எனக்குள்ளிலிருந்து அந்த கீஹோன் புறப்படட்டும். Every time, Father, when you need to mold me, you need to transform me, come and cut me in the name of Jesus. எப்பொழுதெல்லாம் என்னை நீ மறுரூபமாக்க, என்னை உருவாக்க விரும்புகிறீர்களோ, அந்த கீஹோன் நதியின் செயலை போல உம்முடைய வசனம் எனக்குள் பாய்ந்து சென்று என்னை உருவாக்கட்டும். My nature should be transformed. என்னுடைய குணமானது மாறுபட வேண்டும். Every carnal nature should be transformed. மாம்சீகமான எல்லா குணங்களும் என்னை விட்டு மாறுபட வேண்டும், திருத்த வேண்டும். You know, when Jesus was filled with the Holy Spirit, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த பொழுது, that's why the word of God is so powerful. It speaks directly to our spirit. ஆகையால் தேவ வசனமானது வல்லமையானது, நேராக நம்மோடு பேசுகிற வசனங்களாய் இருக்கிறது. Let us turn to the Gospel of Mark very quickly. மார்க் சுவிசேஷத்துக்கு வேகமாய் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். And let us look at the place where Jesus is filled with the Holy Spirit. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். Let us read the first chapter முதல் அதிகாரம் from the 10th verse up to the 12th verse. 10, 11, 12 3 வசனங்கள். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மில் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்திற்கு போகும்படி ஏவினார். Listen carefully. கவனமாய் கேட்போம். Jesus got baptized. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற உடனேயே Immediately Holy Spirit came on him. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து தங்குகிறதை The பார்க்கிறோம். word of God says he was baptized in the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அவரும் அப்படியே ஸ்நானம் செய்யப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. What happened immediately after the baptism? அந்த ஞானஸ்நானத்துக்கு பிறகு உடனே நடந்தது என்ன? The word of God says in the 12th verse. தேவனுடைய வசனம் 12ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. Immediately உடனேயே he was driven into wilderness. அவர் வனாந்திரத்துக்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You know the Greek word here, driving, what does that mean? அந்த ஏவப்பட்டார் என்று சொல்லப்படுவதற்கான அந்த கிரேக்க மொழியில் அர்த்தம் என்னவாகும் தெரியுமா? Literally the Greek meaning is the Holy Spirit threw him, or God threw him அந்த into கிரேக்க wilderness. மொழியில அது தூக்கி வீசப்படுகிறது என்றுதான் அர்த்தமாகும். My brothers and sisters, பிரியமான சகோதர there சகோதரிகளே, is a powerful truth coming out of it. அதுதான் உண்மை. இங்கு வல்லமையான உண்மை வெளிப்பட்டு When you கொண்டிருக்கிறது. are filled with the Holy Spirit, நீங்களும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது God will throw us into wilderness. தேவன் நம்மை கூட அப்படி தூக்கி வனாந்திரத்துக்கு வீசி போடுவார். Wilderness will be our training ground. வனாந்திரம் தான் நாம் பயிற்சி கொடுக்கப்படுகிற ஒரு இடமாய் காணப்படுகிறது. Wilderness will be our cutting ground. வனாந்திரம் தான் நம்மை அப்படியே நெருக்குகிற
பார்க்கிற ஒரு இடமாய் I காணப்படுகிறது. don't have time. I take long subject of teaching on all of these things. இந்த காரியங்களை குறித்து ஏராளமான போதனைகள் நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் இங்கே நேரம் குறைவா இருக்கிறபடியால் Oh, the Lord says in the book of Hosea, I will lure her into the wilderness. ஓசியா புத்தகத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் அவளை வசீகரிப்பேன், வனாந்திரத்துக்கு இழுத்துக் கொள்ளுவேன் என்று தேவ வசனம் And I will சொல்லுகிறது. speak comfortably to அங்கே her. அவளோடு கூட நான் அப்படியாய் பேச முடியும் என்று சொல்லுகிற வார்த்தையை This பார்க்கிறோம். is the love relationship of God. இதுதான் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த அன்பின் உறவாய் If இருக்கிறது. the Lord loves us, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் how வேண்டும் many of என்றால் you believe that the Lord loves you? எத்தனை பேர் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்ல முடியும்? Can I see those hands? உடைய கரங்களை உயர்த்தி என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்று சொல்லுவோமா? If the Lord loves you, ஒருவேளை கர்த்தர் உங்களை நேசிப்பாரே ஆனால் all those hands that have been lifted up, அந்த உயர்த்தின கைகள் தேவன் என்னை நேசிக்கிறார் என்று சொன்ன கைகள் the Lord will pull you to உங்களை wilderness. என்ன செய்வாராம்? வனாந்திரத்துக்கு உங்களை இழுத்துக் கொள்வாராம். In that job situation, உங்களுடைய வேலை சூழ்நிலைகளிலும் கூட sometimes you may not have children. சில நேரம் உங்க குழந்தைகள் இல்லாமல் அப்படியே தவித்துக் There may கொண்டிருக்கலாம். be financial trouble. பண பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். There may be bodily trouble. சரீரத்திலே வேதனைகள் உங்களுக்கு இருக்கலாம். All these things are allowed by God. இவைகள் எல்லாம் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். Why? எதற்காக அதை Because through அனுமதித்திருக்கிறார்? that situation, God wants to cut us. அந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை உருவாக்க Through விரும்புகிறார். that situation, God wants to shape us. அந்த சூழ்நிலையில நம்மை தேவன் அழகாக உருவாக்க In that விரும்புகிறார். situation, God wants to form Jesus inside of அந்த us. சூழ்நிலையிலே அவரை போல நம்மை மாற்ற அவர் முயற்சி செய்து How கொண்டிருக்கிறார். many of you will say, I want Gihon in my life? எத்தனை பேர் எனக்கும் இந்த கீஹோன் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? Lift up your hand and say, let the Gihon do a wonderful work in my life. இந்த கீஹோன் உம்முடைய அதிசயமான காரியங்கள் என்னை கொண்டு செய்வதாக. Let the cutting power of Holy Spirit shape Jesus inside of me. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த செயல் எனக்குள் இயேசுவை உருவாக்கட்டும். Hallelujah. ஹalleluya. But then, he is not just a Pishon. அவர் பீசோனாய் மட்டும் இல்லாமல், He is not just a Gihon. கீஹோனாய் மட்டும் இல்லாமல், He is Hiddekel. இதெக்கேலாய் இருக்கிறார். What does Hiddekel mean? இதெக்கேல் அவருடைய அந்த பேருடைய அர்த்தம் என்னவாகும்? It means light. இதெக்கேல் என்றால் ஒளி. Hallelujah. ஹalleluya. He makes you light. லகுவானது. Praise God. He will make us like feather. நாம் அப்படியாய் சிறகுகளை போல அப்படியே லகுவாய் மாற்றி விடுவார். Jesus said to his disciples like இயேசு this, கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து, why are you carrying your burden? உங்களுடைய பாரத்தை ஏன் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? Come to me. என்னிடத்தில் வாருங்கள். Come to me. என்னிடத்தில் வாருங்கள். And put your burdens on me. உங்களுடைய பாரத்தை என் மேல் சுமத்தி விடுங்கள். I will carry your burden. நானே உங்களுடைய பாரத்தை சுமக்கிறேன். I will make you light. நான் உங்களை விடுதலையாக்குகிறேன், லகுவாய் மாற்றி I will pour விடுகிறேன். the oil of joy. ஓ சந்தோஷம் என்ன அந்த எண்ணெயை உங்கள் மேல் நான் ஊற்றுவேன். How many of you have experienced when Holy Spirit has come? How many of you are filled with joy of the Lord? பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்தவர்கள் சொல்ல முடியும், நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறோம் என்று. Hallelujah. How many were filled with the joy of the Lord? எத்தனை பேர் அந்த தேவனுடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? If you are filled with the joy of the Lord, shout aloud, hallelujah. தேவனுடைய சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் மட்டுமே ஹalleluya என்று சொல்வோமா? Hallelujah. ஹalleluya. We can never remain sorrowful. நாம் அப்படியே வேதனையோடு தொடர்ந்து நம்ம இருக்க முடியாது. There may be troubles inside. பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளாக காணப்படலாம். There may be problems surrounding us. பிரச்சனைகள் நம்மை சுற்றிலும் காணப்படலாம். But always a song will come out of our mouth. ஆனாலும் நமக்குள்ளிருந்து ஒரு பாடல் புறப்படும். The joy of the Lord is my strength. தேவனுடைய சந்தோஷமே என்னுடைய பலனாய் இருக்கிறது. The joy of the Lord is my strength. கர்த்தருடைய சந்தோஷம் என் பலனாய் இருக்கிறது. How many of you are experiencing it day in and day out? எத்தனை பேர் அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்குதே. Hallelujah. சந்தோஷம் பொங்குதே,
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கே பொங்குதே. Hallelujah. அல்லேலூயா. The river Hiddekel இதெக்கேல் என்று சொல்லப்படுகிற அந்த நதியானது will make me light. என்னை லகுவாய் மாற்றிவிடும். He will fill me with joy. ஏன் நான் லகுவாய் மாறுவேன்? அவருடைய சந்தோஷம் எனக்குள் இருக்கப்படுகிறால். I will not carry my sorrow. My என் வேதனை Lord will carry me in the middle of my sorrow. என் வேதனை நான் சுமக்க மாட்டேன், என் கர்த்தர் என் வேதனைகளை சுமப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Then you would want to ask, what is the fourth river? அப்பொழுது உங்களுடைய கேள்வி, அடுத்த நதி குறித்து என்ன என்று கேட்கலாம் நீங்கள். Do you want to know what is the fourth river? புரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறதா? What is the meaning of Euphrates? யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுற அந்த நான்காம் நதியுடைய அர்த்தம் என்னவாகும்? It comes from the Hebrew root called Phrat. ஃப்ராத் என்று சொல்லப்படுகிற எபிரிய மொழியிலே அதோடைய பெயராகும். The Hebrew root gives us the meaning, you will be taken to a fruitful land. ஒரு கனி கொடுக்கிற ஒரு நிலத்துக்கு உங்களை கொண்டு போக செய்யும் என்ற அந்த வார்த்தையின் You will become அர்த்தமாகும். a fruit producing plant. நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் மாறுவீர்கள் என்ற அந்த வார்த்தையின் If the அர்த்தமாகும். river Euphrates is inside you, ஒருவேளை அந்த எப்ரேட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நதி உங்களுக்குள் the இருக்குமானால் fruit of God will come inside you. தேவனுடைய கனி உங்களுக்குள் வந்துவிடும். You will not be fruitless. நீங்கள் கனி அற்றவர்களாய் இல்லாமல் Jesus will say, I see fruit in my child. I will cut him. I will prune him so that more fruit can come out of his life. இயேசு கிறிஸ்து அந்த கடந்த அந்த நதிகளை போல நமக்குள் கிரியை செய்து நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நம்மை மாற்றி விடுவார். Hallelujah. ஹல்லேலூயா. You know, this man of God was taken to a mountain where he produced the fruit of God. தேவனுடைய ஒரு தேவ மனிதனை பார்க்கிறோம். ஒரு மலையின் மேல் கொண்டு போன பொழுது அந்த தேவன் எதிர்பார்க்கிற கனி அவரை கொண்டு வந்தது. Israel had lost the revival of God. இஸ்ராயலோ அந்த தேவனுடைய எழுப்புதலை அப்படியாய் மறந்து இழந்தவர்களாய் காணப்பட்ட ஒரு The சூழ்நிலையிலே land was filled with darkness and idolatry. அந்த தேசம் எங்கும் அப்படி அந்தகாரம் சூழ்ந்திருந்தது, விக்கிரக ஆராதனை நிரம்பியிருந்தது. In times such as this, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே a man comes from nowhere எங்கேயும் அவன் அடையாளமே இல்லாத ஒரு இடத்திலிருந்து ஒருவன் வருகிறான். and he says, I am Elijah. நான் எலியா என்று சொல்லுகிற ஒருவன் The வருகிறான். meaning of Elijah is, எலியா என்ற அந்த பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? I who stand before Yahweh. என் தேவனாகிய யாஹ்வே முன்பதாக நிற்கிறவன் என்று The அர்த்தமாகும். one who stands and bows before Yahweh will not bow before anyone. He is like a lion. He will stand boldly in the face of the Ahabs of the world. யாவே தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன் வேற யாருக்கு முன்பதாகவும் அவன் பணிய மாட்டான். அந்த சிங்கத்தை போல தைரியம் உள்ளவனாய் அவன் இருப்பான். Hallelujah. Hallelujah. Ahab may come, Jezebel may come. ஆகாப் வந்தாலும் பரவாயில்லை, ஜெசபேல் என்றவள் அவளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் பரவாயில்லை. He is filled with the Spirit of God. தேவ ஆவினால் எப்பொழுதும் And he நிரப்பப்பட்டிருப்பான். will come and speak boldly the word of God. தைரியமாய் தேவனுடைய வசனத்தை பேசுகிறவராய் அவர் இருப்பான். Hallelujah. Hallelujah. There was a mission upon Elijah எலியாவின் மேல் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு வேலை இருந்தது. to recover the revival in Israel. இஸ்ராயலிலே மறுபடியும் அந்த ஒரு உஜ்ஜீவனம் உண்டாகும்படியாய் ஒரு செயல் உண்டாக Holy வேண்டியதாக Spirit had இருந்தது. to take him through Kerith. பரிசுத்த ஆவியானவர் அதற்காக அவரை கேரீத்தின் வழியாய் கொண்டு போவன அவசியம் வந்தது. Very quickly listen, church. வேகமாய் இதை கேளுங்கள். For Elijah to move to Carmel, Holy Spirit took him number 1 to Kerith. எலியா கார்மேல் பர்வதத்துக்கு போவதற்கு முன்பதாக கேரீத் என்ற பள்ளத்தாக்குக்கு அவரை கொண்டு போக வேண்டியது அவசியமாய் இருந்தது. What is the meaning of Kerith? கேரீத் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? Kerith means cutting. கேரீத் என்றால் அர்த்தம் வெட்டி போடுகிறது. Oh, for months together God was cutting the prophet of அந்த God. மாதங்கள் அவர் அங்கு தங்கின நாட்கள் எல்லாம் தேவனுடைய செயல் அவனிலே நடந்து கொண்டே இருந்தது. But from Kerith, when the water dried up, the Holy Spirit sent him to another place called Zarephath. ஆனால் கேரீத்தில் அந்த தண்ணீர் வற்றிய பொழுது சாரபாத் என்ற ஒரு இடத்துக்கு எலியா அனுப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். What is Zarephath? சாரபாத் என்ற அந்த பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? It is fiery furnace. அது அப்படியே நெருப்பிலே புடமிடுகிறதை போல ஒரு அனுபவம். Holy Spirit took him into the house of a widow, a woman without a husband. Over there, the
Holy Spirit was testing him and he was making him pure as gold. பரிசுத்த ஆவியானவர் அந்த விதவையின் வீட்டுக்கு அவரை கொண்டு போய் அங்கே அவரை புடமிட்டு கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். And now Elijah was ready for Carmel. இதற்கு பிறகுதான் எலியா இப்போ கார்மேல் பர்வதத்துக்கு போக ஆயத்தப்பட்டான். What is the meaning of Carmel? கார்மேல் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமும் தெரியுமா? Carmel means fruitful land. கார்மேல் என்றால் கனி கொடுக்கிற ஒரு நல்ல நிலம் என்றுதான் அர்த்தம். Yes, in that fruitful land the glory of God came like a fire. அந்த கனி கொடுக்கிற ஒரு நிலத்தின் மேல் தான் தேவனுடைய அக்கினியானது இறங்கி வந்தது. Hallelujah. Hallelujah. Everyone came to know who is the God of Israel. இஸ்ரவேலுடைய தேவன் யார் என்று அங்கே வெளிப்படுத்ததை நாம் பார்க்கிறோம். Even today God is seeing that the land of India should know who is the God of Israel. இஸ்ரவேலுடைய தேவன் இன்னார் என்று நம்முடைய தேசமும் அறிய வேண்டிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். And God wants us to say, Lord, come, let the rivers flow inside from inside of me so that India may know Jesus Christ, the King of Kings and the Lord of Lords. எனக்குள் இந்த நதிகள் பாய்ந்து இந்தியா இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு செயல் நீர் என்னை கொண்டு நடத்துவீராக என்று நாம் கேட்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Let us believe for wonderful and mighty things in the coming day. வருகிற நாட்களிலே தேவனால் அதிசயங்களும் அற்புதங்களையும் நாம் எதிர்பார்க்கலாம். Holy Spirit has not been given to us just to sit in our house. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ அமைதியா வீடுகளிலே உட்கார்ந்து கொள்ள அல்ல. No, he has been given so that you can become the real powerful vessel of God. இல்லே நாம் வல்லமையான தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் ஒரு பாத்திரமாய் நாம் செயல்படும்படியாய் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு Let us கொடுக்கப்பட்டிருக்கிறார். all stand up in our place for a moment. எழுந்து நின்று கொள்ளலாம். Can we all stand in our place? எழுந்து நின்று கொள்ளலாம். If you believe that the Holy Spirit has spoken to you, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார் என்று நீங்கள் if you விசுவாசிக்கிறீர்களானால், believe that you are filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவீர்களானால், if you believe that the baptism has come upon you, என் மேலும் கூட தேவனுடைய அபிஷேகம் இறங்கி இருக்கிறது நம்பியிருப்பீர்களானால், will you pray like this today morning? இந்த காலவேளையிலே இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்களா? Lord, I just don't want to sit in my house. தேவனே, நான் ஒரே இடத்திலே உட்கார விரும்பவில்லை அப்பா. But Lord, let the rivers of the Holy Spirit flow from inside of me. பரிசுத்த ஆவியானவர் அந்த நதிகள் எனக்குள் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. How many of you want to offer this prayer before God? எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? Will you lift up your hand if the Holy Spirit is speaking to you? கரங்களை உயர்த்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒருவேளை உங்களிடத்தில் பேசியிருப்பாரே ஆனால் கரங்களை உயர்த்தி Say that, Lord, Holy Spirit, come and do your work in me. கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரே, நீரே வந்து எனக்குள் உம்முடைய செயலை செய்யும் அப்பா. Push me out of my house. என்னுடைய ஓய்விலிருந்து என்னை வெளியே தள்ளும். Cut me so that Jesus may be formed inside of me. இயேசு எனக்குள் உருவாகும்படியான ஒரு செயல் எனக்குள் நடக்கப்படுவதாக. Take away all my sorrows and fill me with the joy of the Holy Spirit. சகல மாம்சீக வேதனைகளும் துக்கங்களும் என்னை விட்டு நீக்க செய்து ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பும் அப்பா. Fill me with the joy of the Lord. கர்த்தருடைய சந்தோஷம் எனக்குள் நிரப்பப்படுவதாக. And Lord, make me fruitful for the glory of God. தேவனே, உம்முடைய நாம மகிமைக்காக என்னை கனி கொடுக்கிறவளாய் மாற்று. Let the fruit be seen by my brothers and my sisters. அந்த கனியானது என்னுடைய சகோதர சகோதரர்களுக்கு காணும்படியாய் செய்யும். Hallelujah. Let us start praying for 2 minutes. Hallelujah. 2 வினாடி நாம் அப்படியே தொடர்ந்து வாய்களை திறந்து தேவனை துதிப்போம், ஜெபிப்போமாக. Everyone pray. Everyone offer before the Lord. ஜெபிப்போம் தேவ சமூகத்திலே. I surrender myself. என்னை இதோ நான் கொடுக்கிறேன். என்னை நான் கொடுக்கிறேன். I surrender myself. என்னை நானே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். I surrender my body, my soul, my spirit. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். Oh Lord, shake me and use me for your glory. என்னை அசைத்து உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவீராக. Una shandere. Hallelujah. Une kere balaba shabara baraba. Ure karabala baraba shandere bedere. We are rikala. Oh, surrendering ourselves at your feet, Master. We are surrendering at your feet, Holy Spirit. உம்முடைய பாதத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. Take us, Lord, and fill us with your presence. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. Push us so that we can show the glory of God. தேவனுடைய மகிமை நாங்கள் காட்டும்படியாய் எங்களை உருவாக்கும். Let the fire of Holy Spirit take hold of us. தேவ அக்கினியானவர் எங்களை ஆட்கொள்ளட்டும். Let the fire of Holy
Holy Spirit take hold of us. பரிசுத்த ஆவியின் அக்கினியானது எங்களை So ஆட்கொள்ளட்டும். that we may run for the glory. நாம் உம்முடைய நாம மகிமைக்காக ஓடும்படியாய் I submit and surrender all of us at your feet, Master. முற்றிலுமாய் உம்முடைய கரங்களில் உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Glory belongs to you and take your glory through our life. மகிமை ஒருவருக்கே செலுத்தப்பட வேண்டும். எங்களுடைய மகிமையை நீரே எடுத்துக்கொள்வீராக. Hallelujah. ஹalleluya. Through us, let your glory be revealed. உம்முடைய மகிமையானது எங்களை கொண்டு வெளிப்படுவதாக. Thank you, Father, for hearing our எங்களுடைய prayer. ஜெபங்களை கேட்டபடியால் நன்றி. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். Amen. ஆமென். ஹalleluya. Amen.